இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கென எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே தெய்வம் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 2 நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்திலே போய் போராடிதான் நமக்கு சின்னம் கொடுக்க சொல்லி அவர்கள் நீதி வழங்கிய காரணத்தினால்தான் நமக்கு சின்னம் கிடைக்கும் என்கின்ற நிலை இருக்கின்றது. அநேகமாக நாளைக்கு நமது வேட்பாளர் அருமை சகோதரர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் தாம்பரம் நாராயணன் அவர்களின் சின்னம் என்பது என்னவென்பது தெரியும். எந்த சின்னம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்குத்தான் வாக்களிப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இதை ஏற்கனவே உங்களின் சார்பாக அருகே உள்ள ஆர்கே நகரி தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள், அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்து தொடர்ந்து வெற்றி பெற செய்து தமிழகத்தின் முதல்வராக்கிய மக்கள் அம்மாவின் சின்னமாகிய வெற்றி சின்னம், புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னம் இன்றைக்கு துரோகிகளிடம் இருப்பதால் அந்த சின்னத்திற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அங்கே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அது மாத்திரமல்ல, 70 ஆண்டுகளாக உள்ள இயக்கம் 5 முறை தமிழகத்திலே ஆட்சி செய்த இயக்கம் மத்தியிலே 96 2014 வரை கூட்டணியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் டெபாசிட் காலி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகும் திரு கருணாநிதி அவர்கள் செயல்படாமல் போன பிறகு நடந்த முதல் தேர்தல் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இந்த ஏற்கனவே உள்ள ஆண்ட கட்சிகளும் சரி, இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களும் சரி, நமக்கு தேவையில்லை, மாற்றம் தேவை. தமிழ்நாட்டு இளைஞர்களின் ஆதரவு பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேவை என்கின்ற ரீதியாக அன்றைக்கு அந்த இடைத்தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய இந்த டிடிவியை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அங்கே போட்டியிட்ட சின்னம் குக்கர் சின்னம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்று விட்டதால் அதை கொடுக்க கூடாது என்று ஆட்சியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே ஆட்சி புரிகின்ற அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சதி செய்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், இதுவரை இந்திய வரலாற்றிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது, ஒரு மாபெரும் கட்சிக்கு சின்னத்திற்காக உச்ச நீதிமன்றத்திலே சென்று நாம் சின்னத்தை பெறுகின்ற நிலைமை இந்த ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் செய்திருக்கிறார்கள். காரணம், உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. டிடிவியின் குரூப்பிற்கு, அவரது குழுவுக்கு, அவரது 40 வேட்பாளர்களுக்கு, பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கும் 19 சட்டமன்ற இடைத்தொகுதி வேட்பாளர்களுக்கும் ஒரு பொது சின்னத்தை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்த பிறகு திரும்பவும் மதியானம் இந்த தேர்தல் ஆணையம் சென்று இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, இந்த தீர்ப்பு டிடிவி அவர்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது. நாம் சின்னம் பெறுவதற்கு, இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு, தமிழகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற, வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற, தமிழகத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர உச்ச நீதிமன்றம் வரை சென்று நாம் போராடி இன்றைக்கு சின்னத்தை பெற்றிருக்கிறோம். காரணம், நமக்கு ஏற்கனவே இருந்த பழைய சின்னம் கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால் இந்த மாபெரும் இயக்கத்தை சுயேட்சை என்கிறார்கள். இன்றைக்கு இங்கே தமிழகத்திலே வாழ்கின்ற இளைஞர்களும்
பெரியோர்களும் தாய்மார்களும் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இந்த இயக்கத்தை சுயேட்சைகள் என்கிறார்கள். ஆமாம், நாங்கள் சுயேட்சைகள் தான், தன்மானம் உள்ள சுயேட்சைகள். ஆட்சி அதிகாரத்திற்காக யாரிடமும் மண்டியிட மாட்டோம், எந்த ஒரு சமரசத்திற்கும் செல்ல மாட்டோம் என்பதை அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்தியிலே உள்ளவர்களுடன் நாம் சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆட்சி நமது கையிலே இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயம் அது போன்ற தவறான செயல்களை என்றைக்கும் அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய மாட்டோம். ஆட்சி அதிகாரத்திற்காக இந்த மாபெரும் இயக்கத்தை யாரிடமும் அடகு வைக்க மாட்டோம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்களாக ஆனாலும் சரி, இஸ்லாமியர்களாக ஆனாலும் சரி, கிறிஸ்துவர்கள் ஆனாலும் சரி, பிற மதத்தை சேர்ந்தவர்களாக ஆனாலும் சரி, பணக்காரர்கள் ஆனாலும் சரி, ஏழைகள் ஆனாலும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களாக ஆனாலும் சரி, அனைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சமம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும் தமிழர்கள் தான் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. இதிலே ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது. ஆட்சி அதிகாரம் என்று ஒன்று வந்தால் அது மக்கள் வாக்களித்து ஜனநாயக முறைப்படி நாங்கள் நேர்மையான வழியிலே வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர முடியும். நமது தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் உள்ள ஒவ்வொரு நாம் சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்து கடந்த 1.5 ஆண்டுகளாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நான் சென்ற இடங்களிலே பல்வேறு தரப்பட்ட மக்கள், ஏழை விவசாய மக்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், தொழில் தொடங்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற இளைஞர்கள், வியாபாரிகள், ஏன் தொழிலதிபர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கோரிக்கையை தான் நாம் அந்த அவர்களுக்கு உருவம் கொடுக்கின்ற விதமாக அந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். அதை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு உங்களது கையிலே இருக்கின்றது. இன்றைக்கு கூட்டணி என்கின்ற பெயரிலே பல கட்சிகளை காமித்து நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். கூட்டணியை வைத்துதான் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் அந்த காலம். இன்றைக்கு அம்மா அவர்கள் 2014 தனித்து நின்ற தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு, அதுவும் நாடாளுமன்ற தேர்தலிலே அம்மா அவர்கள் பிரதமராக முடியாது என்பது தெரிந்தும் தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதற்கு நாம் தேசிய கட்சிகளை நம்பி பலனில்லை, தமிழ்நாட்டிலே உள்ள மாநில கட்சியாகிய அம்மாவின் கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் 37 தொகுதிகளிலே வெற்றியை தந்தீர்கள். அதனால்தான் கிராமப்புற மாணவ மாணவிகளின் மருத்துவக் கல்லூரி கனவை தகர்த்தெறிய முயற்சித்த அந்த நீட் தேர்வை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அனுமதிக்கவில்லை. அதுபோல அது எவ்வளவு பெரிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, சுற்றுப்புற சூழலை பாதிக்கின்றதை அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. விவசாயத்தை பாதிக்கின்ற திட்டங்களை அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கும் என்பதால் அதை அனுமதிக்கவில்லை. அவரது மறைவிற்கு பிறகு அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் இங்கே அனுமதித்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் யாரால் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மாவுடன் 30 ஆண்டுகள் அவருக்கு தோழியாய், தாயாய், சகோதரியாய் இருந்த நமது கழக பொதுச் செயலாளர் இன்றைக்கு பெங்களூர் சிறையில இருக்கிறார். அவர் அன்றைக்கு நினைத்ததால் தான் இந்த ஆட்சி தொடர்கிறது. அவருக்கும் எனக்கும் துரோகம் செய்கின்ற விதமாக இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மாவின் மறைவிற்கு பிறகு இணைத்து பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்த் கட்சி போன்றவற்றுடன் இவர்கள் கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் அது அம்மாவிற்கே செய்கின்ற துரோகம் என்பதால் தான் நான் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் அம்மாவின் வழியிலே தமிழ்நாட்டு மக்களின் நம்பி நாங்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறோம். நிச்சயம் நீங்கள் எங்களுக்கு வெற்றியை தருவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நமது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நமது வேட்பாளர் அவர்கள் சொன்னார்கள். நமது தேர்தல் அறிக்கையும் தாண்டி இங்கே நமது பகுதியிலே பாதாள சாக்கடை திட்டம் 15 ஆண்டுகளாக
அது இழுத்து கொண்டே செல்கிறது. அதை நல்ல முறையிலே நிறைவேற்றி தரவும், அதுபோல இங்கே ஒரு சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனை வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையும் நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும். திரு தாம்பரம் நாராயணன் அவர்கள் நல்ல உழைப்பாளி. அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு ஆளும் கட்சியிலே இருந்திருக்கலாம். ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் உங்களது வேட்பாளராக அவர் நிற்கின்றார். அவரை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரவும், நமது தேர்தல் அறிவிக்கையிலே கூறியிருக்கின்ற அனைத்து திட்டங்களையும் நாம் நிறைவேற்றி தரவும் நீங்கள் எங்களுக்கு ஆதரிக்க வேண்டும். அருமை சகோதரர் தாம்பரம் நாராயணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். போறதுச்சு